தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் இருக்கின்ற கேன்சர் யூனிட் சம்பந்தமாக தனி அலகாக விசேட அலகாக இயங்க வேண்டும். மாகாண சபைக்கு வருகின்ற நிதியில் யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளருக்கு ஏனைய வைத்தியசாலைகள் மற்றும் நிலையங்களுக்கு வருகின்ற நிதியோடு இதை வழங்குகின்ற போது ஏனைய வைத்தியசாலைக்கான ஒதுக்கீடுகளும் குறைவும் அபாயம் காணப்படுவதனால் யாழ்ப்பாணத்தில் டிசிசி மீட்டிங்குடன் இந்த ஹார்ட் அட்டாக் என்பது மிகப்பெரிய அளவு பேசப்படுகின்றது. அதே நேரம் சீரியஸாகவும் யாழ்ப்பாணத்தில் வயது வேறுபாடின்றி ஹார்ட் அட்டாக் எல்லோருக்கும் ஏற்படுகின்றது. நீங்களும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள், அதிக கோபம் என்பது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு மிகப்பெரியதான காரணம் அல்ல. யாழ்ப்பாணத்தில் ஹார்ட் அட்டாக்குடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. தினசரி பலர் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஹார்ட் அட்டாக், அதாவது நெஞ்சு வலி காரணமாக அனுமதிக்கப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இதற்கு முன்னர் இந்தளவு தூரம் கேலிக்குரியதாக அல்லது கேவலமானதாக டிசிசி கூட்டங்கள் அமைந்ததில்லை என்று கூறலாம். சமீப காலத்துடன் ஒப்பிடுகின்றோம். இதற்கு என்ன காரணம்? இது அரசாங்க அதிகாரிகள் ஒரு வகையில் கேள்விகள் கேட்கப்படுகின்றார்கள், அதே நேரம் அவர்கள் கேவலப்படுத்துகின்ற விதமாகவும் பார்க்கப்படுகின்றது. அந்த வீடியோக்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு தலைமைத்துவம் சார்ந்து இவ்வாறான டிசிசி கூட்டங்களை நடத்துவோருக்கு கூறக்கூடிய ஆலோசனை ஒரு மருத்துவர், இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடாத்துபவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும், குறித்தவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஏனெனில் ஒருவர் பிழைவிடலாம். ஆனால் அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசாங்க துறை சார்ந்தவர்கள் சரியான வெளிப்படுத்தல்களை மேற்கொள்ளாதனுடைய இயல்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் இதனை கொண்டாடுகின்றன. அரசு அதிகாரிகளுக்கு வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகளும் அங்கே வழங்கப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த கலந்துரையாடல் நடைபெற்றால் நாங்கள் அரசு அதிகாரிகள் பார்வையாளர்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் சில விடயங்கள் சர்ச்சைக்குரியதாக வருவது அல்லது நிர்வாகம் மருத்துவ சேவைகள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியில் நிலாவுவது, அது தொடர்பில் ஏதாவது மாற்று பொறிமுறையினை நீங்கள் உருவாக்கினீர்களா தற்போது? ஆகவே அவற்றுக்கான விசாரணைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதிலிருந்து முடிவாக நாங்கள் மருந்துகள் கட்ட வருபவர்களுக்கு வெளிநோயாளர் பகுதியில் ஒரு விசேடமான அறையையும் எந்நேரமும் அங்கே கடமையாற்றுவதற்கான தாதிய சேவையை வழங்குவதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கின்றோம். இதற்கு முன்னர் பேசப்பட்ட பல சர்ச்சைகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாக தற்பொழுது ஏதாவது முறைப்பாடு செய்யப்பட்ட விசாரணைகள் அனைத்தும் விசாரணைகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன. அதற்கான மிக முக்கியமான விசாரணைகளுடைய முடிவுகள் இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த குற்றம் அல்லது தவறு ஒன்றை சுட்டிக்காட்டினால் நாங்கள் கட்டாயம் அதை அந்தந்த பௌதி விசாரணையாக அல்லது உள்ளக விசாரணையாக அல்லது வைத்தியசாலை சார்ந்த விசாரணையாக செய்து நாங்கள் அதற்கான அடிப்படை பரிகாரங்களை தேடிய வண்ணமே இருக்கின்றோம். வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மருத்துவம் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். யாழ்ப்பாண மாவட்ட கூட்டத்தில் இடம்பெற்ற டிசிசி மீட்டிங்கில் நீங்கள் பேசியிருந்தீர்கள் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் இருக்கின்ற கேன்சர் யூனிட் சம்பந்தமாக. எனினும் அங்கு நகைச்சுவை போன்ற பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டதனால் அது சார்ந்த ஒரு தெளிவு சரியாக இல்லை. அது என்ன விடயம்? மத்திய அரசாங்கம், மாநில என்ற 2 பிரிவுகள் இருக்கின்றது, அது சார்ந்தும் அது பேசப்படுகின்றது. எனினும் அங்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகின்றது. உண்மையில் அங்கே என்ன நடக்கின்றது? தெல்லிப்பளையில் இருக்கின்ற புற்றுநோய் சிகிச்சை நிலையம் ஆரம்பத்தில் அதை யாழ் போதனா வைத்தியசாலையில் அமைப்பதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் இங்கு நிலப்பகுதி இல்லாததன் காரணமாக தெல்லிப்பளை வைத்தியசாலையின் ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்ட காலங்களிலிருந்து இட்டவரை அந்த வைத்தியசாலை, அதாவது புற்றுநோய்க்கான சிகிச்சைக்கான மருந்தை போதனா வைத்தியசாலையே பெற்று வழங்கி வருகின்றது.
அது தவிரவும் அங்கே கடமையாற்றுகின்ற வைத்திய நிபுணர்கள், கதிரியக்கவியலாளர்கள், ஃபிசிஸ்ட் சொல்லப்படுபவர்கள் அனைவரும் யாழ் போதனா வைத்தியசாலையின் உத்தியோகத்தர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான வேதனம் மற்றும் இதர படிகளை நாங்களே வழங்கி வருகின்றோம். இதே சமயம் ஆதார வைத்தியசாலை மாகாண சபையின் கீழ் இயங்கி வருகின்றது. ஆகவே ஆதார வைத்தியசாலையும் அங்கே இருக்கின்ற வைத்தியர்கள், தாதியர்களை நியமனம் செய்து அவர்களுக்கான வேதனங்களை வழங்கி வருகின்றது. இதுவரை மத்திய அரசும் மாகாண அரசும் இணைந்து இந்த வைத்திய சேவை, அதாவது புற்றுநோய் சிகிச்சை நிலையத்தை இயக்கி வருகின்றது. ஆனால் இலங்கையிலே காணப்படுகின்ற எல்லா புற்றுநோய் சிகிச்சை நிலையங்களும் நேரடியாக மத்திய அமைச்சின் கீழுள்ள வைத்தியசாலையின் பொறுப்பில் இயங்கி வருவதனால் இம்முறை மத்திய அரசாங்கம் தெல்லிப்பளை புற்றுநோய் சிகிச்சை பிரிவை யாழ் போதனா வைத்தியசாலையோடு இணைப்பதற்கான முயற்சி எடுத்துள்ளது. அதே சமயம் அவ்வாறு இணைக்கின்ற சந்தர்ப்பத்தில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையும் இணைக்க முடியுமா என கலந்துரையாடப்பட்டது. டிசிசி கலந்துரையாடலின்படி புற்றுநோய் சிகிச்சை நிலையத்தை யாழ் போதனா வைத்தியசாலையினூடாக மத்திய அமைச்சின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் ஒரு பகுதியாக இயங்குவதற்கு அனைவராலும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசாங்கத்தின் கீழ் என்றால் இனி அங்கு பணியாற்றுகின்ற நர்ஸ் உட்பட அனைத்து பணியாளர்களும் யாழ் போதனா வைத்தியசாலையின் கீழ் இருப்பார்கள், அப்படியா? இப்போது அங்கே கடமையாற்றுகின்ற வைத்தியர்களும் மருந்தாளர்களும் தாதியர்களும் எதிர்காலத்தில் எமது வைத்தியசாலையின் கீழ் உள்ள ஆளணியாக மாற்றப்பட்டு கடமையாற்றுவார்கள். ஆகவே அதில் கடமையாற்றுவதில் அவர்களுக்கு எதுவும் சிரமம் இருக்காது. என்ன காரணம் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இந்த கேன்சர் யூனிட் இருப்பதற்கான அவசியமான காரணம் என்ன? மிகப்பெரிய முதலீடுகள் அல்லது பணம் என்ற ரீதியில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார உதவி கிடைக்குமா? ஆம், புற்றுநோய் சிகிச்சை நிலையம் என்பது பல கோடி ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் மற்றும் அவ்வாறே மருந்துகளும் பல கோடி ரூபாய் பெறுமதியானவை வழங்கப்படுவதனால் அது ஒரு தனி அலகாக, விசேட அலகாக இயங்க வேண்டும். மாகாண சபைக்கு வருகின்ற நிதியில் யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளருக்கு ஏனைய வைத்தியசாலைகள் மற்றும் நிலையங்களுக்கு வருகின்ற நிதியோடு இதை வழங்குகின்ற போது ஏனைய வைத்தியசாலைக்கான ஒதுக்கீடுகளும் குறைவும் அபாயம் காணப்படுவதனால் இது நேரடியாக மற்றும் சேவைகளை விரைவாக உடனடியாக மத்திய அமைச்சர் நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இலங்கையிலே இருக்கின்ற விசேட வைத்தியசாலைகள் அனைத்துமே மத்திய அமைச்சின் கீழ் இயங்குகின்றது. உதாரணமாக வெளிசரையில் இயங்குகின்ற மார்பு சிகிச்சை நிலையம் மத்திய அமைச்சின் கீழ் இயங்குகின்றது. இவ்வாறு பல விசேட வைத்தியசாலைகள் இலங்கையில் இயங்குகின்றன. மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்குவதுதான் பொருத்தமானது. மத்திய அரசின் கீழ் நேரடியாக இயங்குவது பல்வேறு நிர்வாக மற்றும் சேவைகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்தல் மற்றும் அங்கு ஏற்படுகின்ற விஸ்தரிப்பு போன்றவற்றுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். மற்றது யாழ்ப்பாணத்தில் டிசிசி மீட்டிங்குடன் இந்த ஹார்ட் அட்டாக் என்பது மிகப்பெரிய அளவு பேசப்படுகின்றது. அதே நேரம் சீரியஸாகவும் யாழ்ப்பாணத்தில் வயது வேறுபாடின்றி ஹார்ட் அட்டாக் எல்லோருக்கும் ஏற்படுகின்றது. நீங்களும் குறிப்பிட்டிருந்தீர்கள் அதிக கோபம் என்பது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு மிக பிரதான காரணம் என்று. யாழ்ப்பாணத்தில் ஹார்ட் அட்டாக்கினுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றதா? தினசரி பலர் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஹார்ட் அட்டாக், அதாவது நெஞ்சு வலி காரணமாக அனுமதிக்கப்படுகின்றார்கள். அதில் முன்னைய காலங்களில் 50 வயதை தாண்டியவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். இப்போது 40 வயதை அண்டியவர்கள் அதிக அளவில் அனுமதிக்கப்படுகின்றார்கள்.
அதற்கான முக்கியமான காரணம் அவர்கள் சுகதேகியான நிலையை பேணாத நிலை. அது அவர்களுடைய உணவு பழக்க வழக்கமாக இருக்கலாம். அவர்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட உயர்குருதி அமுக்கம் மற்றும் சலரோகம் மற்றும் நீண்ட நாள் வியாதிகள், அதாவது கிட்னி ஃபெயிலியர் போன்றவை காரணமாக இருக்கலாம். இவ்வாறு அவர்கள் சுகதேகியாக இல்லாத நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அதாவது மிகுந்த மன அழுத்தம், கோபம், பதட்டம், பயம் என்பவை திடீரென உயர்குருதி அமுக்கத்தை ஏற்படுத்தலாம். இதயத்துக்கான இரத்தோட்டத்தை குறைக்கலாம். அவ்வாறு ஏற்படுகின்ற போது திடீரென அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படும். ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டால் 30% மேற்பட்டோர் முதலாவது அந்த அட்டாக்கிலே இறப்புகளையும் சந்திக்கின்றார்கள். டிசிசி மீட்டிங் போன்ற பொதுவான கலந்துரையாடல் அங்கே செல்லுகின்ற பலருக்கு பல்வேறு மன அழுத்தங்களை உருவாக்குகின்றது. இதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் ஒரு இலங்கையிலே இருக்கின்ற அது பாராளுமன்றமாக இருக்கலாம், உயரிய சபைகளிலே மிக கேவலமாக நடந்து கொள்வது பலருக்கு மன அழுத்தத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணும். உங்களுக்கு அவ்வாறு உண்டு பண்ணினால் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்பதை வைத்தியர் என்பதால் அடிக்கடி சுட்டி காட்டுகின்றேன். ஆனால் நீங்கள் நீண்ட காலமாக இந்த டிசிசி கூட்டங்களில் கலந்து கொள்கின்றீர்கள் யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணத்தில் இதற்கு முன்னர் இந்தளவு தூரம் கேலிக்குரியதாக அல்லது கேவலமானதாக டிசிசி கூட்டங்கள் அமைந்ததில்லை என்று கூறலாம். சமீப காலத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது இதற்கு என்ன காரணம் என்ன? இது அரசாங்க அதிகாரிகள் ஒரு வகையில் கேள்விகள் கேட்கப்படுகின்றார்கள், அதே நேரம் அவர்கள் கேவலப்படுத்துகின்ற விதமாகவும் பார்க்கப்படுகின்றது. அந்த வீடியோக்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு அரசாங்க அதிகாரியாக இது உண்மையில் ஒன்று வேதனைக்குரியது, இரண்டாவது கவலைக்குரியது, மூன்றாவது இவ்வாறான கூட்டங்கள் நோக்கத்தை அடைய முடியாது. இது பொதுவாக சண்டை பிடிக்கும் ஒரு களமாக இருக்கின்ற அதே வேளை சமூக ஊடகங்களுக்கான ஒரு பேசுபொருளாக மாத்திரம் இருக்கும். பொருத்தமான முடிவுகளை எடுப்பதில் மிகவும் பிரச்சனைகளை இந்த களம் ஏற்படுத்தி இருக்கும். ஆகவே இதை நடத்துகின்றவர்கள் அவர்கள் உண்மையில் ஒரு தலைமைத்துவ எடுத்து இவ்வாறான சந்தர்ப்பம் ஏற்படாத வகையில் கட்டுப்படுத்த வேண்டும். அல்லாதபடியின் இது ஒரு பெரும் பிரச்சனையாக இன்று டிசிசி மீட்டிங்கில் நடைபெறுகின்றது. நாளை வேறு சிறு கூட்டங்கள் ஏன் பாடசாலைகளில் கட்டாயம் ஏற்படும், குடும்பங்களிலும் கட்டாயம் ஏற்படும். இது மிக முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே பொருத்தமான உளவியல் சார்ந்து எல்லா இடங்களிலும் சாதாரண ஒரு விடயமாக எதிர்காலத்தில் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது கட்டாயம் மாற்றப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்திலுமே பாதிப்புகளை கட்டாயம் ஏற்படுத்தும். ஒரு தலைமைத்துவம் சார்ந்து இவ்வாறான டிசிசி கூட்டங்களை நடத்துவதற்கு கூறக்கூடிய ஆலோசனை என்ன ஒரு மருத்துவராக? இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும், குறித்தவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஏனெனில் ஒருவர் பிழைவிடலாம், திரும்ப திரும்ப பிழைவிட்டால் அதற்கான தண்டனையை வழங்கும் நிலைக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இதை உதாரணமாக கெட்ட வார்த்தைகள் பிரயோகம் செய்வது, இதை நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. இது மிக ஃபிசிக்கல் பாதிப்பை விட உளவியல் ரீதியான கடுமையான பாதிப்பும் இந்த சமுதாய சீரழிவை ஏற்படுத்தும். நாங்கள் அபிவிருத்தியை நோக்காகத்தான் அங்கே கதைக்கின்றார்கள். அபிவிருத்தி வரும் இந்த பணத்தை ஒரு பொருளாக கொண்டு, ஆனால் எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய தொடர்பாடல், எங்களுடைய பலவற்றை நாங்கள் வாழ்க்கை முறையை தொலைத்து இந்த அபிவிருத்தி திட்டங்களை கதைப்பது என்பது ஒரு வீணற்ற செயல் என்று நான் கருதுகின்றேன்.
ஆனால் அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசாங்க துறை சார்ந்தவர்கள் சரியான வெளிப்படுத்தல்களை மேற்கொள்ளாதனுடைய இயல்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் இதனை கொண்டாடுகின்றனவா? அரசு அதிகாரிகளுக்கு வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகளும் அங்கே வழங்கப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த கலந்துரையாடல் நடைபெற்றால் நாங்கள் அரசு அதிகாரிகள் பார்வையாளர்கள். அரசியல்வாதிகளினுடைய சண்டைகளும் சச்சரவுகளும் அவர்களின் அங்கே கௌரவமாக பல அரசியல்வாதிகள் நல்ல முறையில் நடந்து கொண்டாலும் ஒரு சிலர் பதட்டமாகவும் பயப்படுத்துவதாகவும், அதாவது மற்றவரை சீண்டும் வகையில் கேள்விகளை கேட்டால் அங்கு பதில்களை கூற முடியாது. உதாரணமாக அங்கே பெண்கள் வருகின்றார்கள், இவ்வாறான பதட்டமான கேள்விகளுக்கு அவர்கள் சரியான விடைகளை அவர்களால் வழங்க முடியாது. இது தவிர பல கேள்விகளை கேட்கின்ற போது நாங்கள் சிரித்த வண்ணமே இருப்போம். ஏனென்றால் கேட்கின்ற கேள்விகளில் மிகவும், அதாவது அடிப்படை தன்மை இல்லாமலே கேள்வியை கேட்பார்கள். ஒன்றுமே தெரியாமல் திடீரென்று ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்று கேட்பார்கள். அப்போது நாங்கள் அரச உத்தியோகத்தர்களாக நாங்கள் மௌனம் காத்து மனதுக்குள் சிரித்து இவர்கள் இவ்வளவு விரயமாக நடந்து கொள்கிறார்கள் என்று நாங்கள் உண்மையான கேள்விகள் கேட்காதன் காரணமாக சரியான பதில்களை வழங்க முடியாது அங்கே இருக்கின்ற. ஆகவே நாங்கள் அங்கு பார்வையாளராகவும் நேரத்தை போக்குவரவர்களாகவுமே அங்கே நாங்கள் செலவழிக்கின்றோம். உண்மையில் இந்த டிசிசி கூட்டங்கள் பயன் இல்லையா? டிசிசி கூட்டங்கள் மிக முக்கியமானது. சில முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. கடந்த கூட்டமாக இருந்தாலும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதை அதில் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இருப்பினும் இவ்வாறான சண்டைகள் சச்சரவுகள் இவ்வளவு ஒரு பதட்டமான நிலையில் அவ்வாறான கலந்துரையாடல் தேவையில்லை. இவ்வாறான டிசிசி கூட்டங்கள்லாம் தொடருமாக இருந்தால் அரசு அதிகாரிகள் அங்கு செல்வதை தவிர்ப்பீர்களா? அரசு அதிகாரிகள் இப்போது என்னை பொறுத்தளவில் என்னை யாரும் கேள்வி கேட்டால் நான் சரியான பதிலும், அது நான் நினைக்கின்றேன். அண்மையில் ஜனாதிபதி இங்கு ஒரு கலந்துரையாடலில் வந்திருந்த போதும் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் பொய்யுரைக்கிறார் என்று நான் எழும்பி அந்த சபையிலே கூறியிருந்தேன். அப்போது ஜனாதிபதி என்னை அமரும்படி கேட்டிருந்தார். நாங்கள் உண்மையும் கூற வேண்டும். ஏனெனில் நாங்கள் இந்த சபைக்கு வருவது, இந்த கலந்துரையாடலுக்கு வராமல் தவிர்ப்பது என்பது நாங்கள் எங்களுடைய கடமையை செய்ய தவறுவதாக சிலர் குறிப்பிடக்கூடும். இரண்டாவதாக இவர்கள் பிழையாக நடந்ததன் காரணமாக வரவில்லை என்று சொல்லக்கூடும். ஆகவே என்னை பொறுத்தளவில் நான் போவேன். என்னை பொறுத்தளவில் நான் உளவியல் ரீதியாகவும் அங்கே கதைக்கின்றவர்கள் எந்த அடிப்படையில் கதைக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு போகின்றபடியினால் எனக்கு ஒரு பயமோ பதட்டமோ ஏற்படவில்லை. அரசு அதிகாரிகள் எல்லோரும் மருத்துவர்களாக இருப்பார்கள் இல்லையே? ஆம், பலர் மருத்துவர்களாக இல்லாத அரசு அதிகாரிகளுடைய இல்லை. அரசு அதிகாரிகளாக மருத்துவர்களாக இருக்கின்றவர்களே பயமான பதட்டமான நிலையில் இருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. இதொரு துரதிர்ஷ்டமான நிலை யாழ்ப்பாணத்துக்கு. யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அவசர சத்திர சிகிச்சை பிரிவுகள் அல்லது தற்பொழுது இருக்கின்ற வளங்கள் என்ற அடிப்படையில் இந்த நாட்டினுடைய இந்த பொருளாதார சூழலுக்கு வளப்பற்றாக்குறைகள் அல்லது மருந்து தட்டுப்பாடுகள் நிலவுகின்றதா தற்பொழுது? கடந்த வருடம் பிற்பகுதியிலிருந்து போதிய அளவு மருந்துகள் ஏனைய வசதிகள் எனவும் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. ஆங்காங்கே ஒரு சில மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் இருந்தாலும் பெரும்பாலான மருந்துகள், உதாரணமாக வெளிநோயாளர் பிரிவாக இருக்கலாம், கிளினிக் பகுதியாக இருக்கலாம், அல்லது விடுதிகளில் சிகிச்சை பெறுகின்ற மருந்துகள் அனைத்துமே நாங்கள் வாங்கி கொடுக்கின்றோம். ஆனால் சில சமயங்களில் சில மருந்துகளுக்கு திடீர் தட்டுப்பாடு ஏற்படும். அது ஒரு சில கிழமைகளுக்கு இல்லாத நிலையில் சில சமயங்களில் குறிப்பிட்ட நோயாளி அந்த மருந்தை வாங்கி வழங்குகின்ற சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. ஆனால் எதிர்வரும் காலங்களில் சுகாதார அமைச்சு முற்றாக இந்த நிலைமையை சீர் செய்து அனைத்து மருந்துகளையும் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் மரணமடைவர்களுக்கு பிரதான காரணமாக குறிப்பிடப்படுகின்றது நிமோனியா பலரிடம்.
நிமோனியா என்றால் என்ன? நிமோனியா காரணம் என்ன? நிமோனியா என்பது சுவாச பையிலே ஏற்படுகின்ற ஒரு தொற்று வியாதி. அது அநேகமாக பாக்டீரியா அல்லது வைரஸ் மற்றும் இதர காரணங்களினால் சுவாசப்பை இயங்க முடியாத நிலை ஏற்பட்டு சில சமயங்களில் மரணம் சம்பவிக்கின்றன. அதற்குரிய பிரதான காரணங்கள் அந்த தொற்று ஏற்படுவது நிமோனியா உதாரணமாக பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று ஒரு காரணமாக இருக்கலாம். தொற்று பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. தொற்று வியாதிகள் நமது பகுதிகளில் காணப்பட்டால் குறிப்பாக அவர்களுடைய சுவதேகியான நிலை மங்கிய நிலை அல்லது எதிர்ப்பு சக்தி குறைந்த நிலையில் பாக்டீரியாக்கள் அல்லது வைரஸ்கள் அதிக அளவில் பரவி சுவாசப்பை செயற்பாடை இழக்கச் செய்யும். அவ்வாறு செயற்பாடை இழக்கச் செய்கின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவர்களை ஐசியூ போன்ற இடங்களில் வைத்து செயற்கை சுவாசம் மூலம் ஓரளவு அவர்களுக்கான உயிர்காப்பு சேவைகளை செய்தாலும் சில சமயங்கள் அதையும் தாண்டி அவருடைய சுவாசப்பை செயலிழப்பு முற்றாக இல்லாது போகின்ற போது உயிரிழப்பு ஏற்படலாம். யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய விபத்து பிரிவு எவ்வாறு இருக்கு அவருடைய செயற்பாடுகள்? யாழ் போதனா வைத்தியசாலையிலே எங்களுடைய ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி விபத்து மற்றும் சிகிச்சை பிரிவுகளுக்கு அதாவது மருத்துவ காரணங்கள் உதாரணமாக ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகள் அல்லது விபத்துகள் வந்தாலும் உடனடியாக அந்த பகுதிகளிலே உடனடியான சிகிச்சை வழங்குவதற்கான ஆயத்தங்கள் இருக்கின்றன. அது தவிர 24ஆம் விடுதி பகுதியில் ஏனைய சிகிச்சைகளையும் குறிப்பாக விபத்து மற்றும் ஏனைய சர்ஜிக்கல் எமர்ஜென்சி அவ்வாறான சேவைகளை வழங்க இந்த 2 பகுதிகளும் 24 மணி நேரமும் தயார் நிலையிலே இருக்கின்றன. இந்த பகுதிகளிலே அனுமதிக்கப்படுகின்றவர்கள் உடனடியாக எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் மற்றும் ரேடியோலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன், பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இவ்வாறு எம்ஆர்ஐ போன்றவற்றை எடுத்து உடனடியாக 24 மணி தியாலங்களிலே சிகிச்சை அதாவது சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டுமாயின் அவ்வாறான சிகிச்சைகளையும் செய்வதற்கான வசதிகள் காணப்படுகின்றன. இது ஒரு 24 மணி நேரம் செயற்படுகின்ற நிலையம். ஆனால் அளவுக்கு அதிகமானவர்கள் வருகின்றபடியினால் நாங்கள் சிரமங்களோடு இந்த எமது வைத்திய குழாம் அல்லது எங்களுடைய சிகிச்சை குழு சிரமங்களோடு இந்த கடமையை செய்து வருகின்றார்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் சில விடயங்கள் சர்ச்சைக்குரியதாக வருவது அல்லது நிர்வாகம் மருத்துவ சேவைகள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியில் நிலாவுவதுண்டு. அது தொடர்பில் ஏதாவது மாற்று பொறிமுறையினை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்களா தற்பொழுது? ஆம், நாங்கள் ஒரு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றால் அல்லது சமூக ஊடகங்களில் ஒரு குறையை சுட்டி காட்டியிருந்தால் அதை நாங்கள் மிக உன்னிப்பாக கவனித்து அவற்றை ஆராய்ந்து அவற்றுக்கான அடிப்படை காரணங்களை களைந்து நாங்கள் சிகிச்சைகளை வழங்குவதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கின்றோம். உதாரணமாக எமக்கு முறைப்பாடு செய்யாமல் அண்மையிலே மருந்து கட்ட வந்த ஒரு நபர் விடுதிக்கும் வெளிநோயாளர் பிரிவுக்கும் அலைக்கழிக்கப்பட்டதாக முறைப்பாடு செய்திருந்தார். ஆகவே அவற்றுக்கான விசாரணைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதிலிருந்து முடிவாக நாங்கள் மருந்துகள் கட்ட வருபவர்களுக்கு வெளிநோயாளர் பகுதியில் ஒரு விசேடமான அறையையும் எந்நேரமும் அங்கே கடமையாற்றுவதற்கான தாதிய சேவையும் வழங்குவதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கின்றோம். இது தவிர அன்று நடந்த அந்த சம்பவத்துக்காக நாங்கள் மனம் பெறுகின்றோம். உண்மையில் அலைக்கழிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பல்வேறு அதாவது நம்முடைய ஆளணி மற்றும் ஏனைய பற்றாக்குறைகள் இருந்தாலும் அவற்றை தீர்ப்பதற்கு தீர்க்கமான முடிவுகளை நாங்கள் எடுத்து அமுல்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே இனிவரும் காலங்களில் காயம் ஒன்றுக்காக சிகிச்சைக்கு வருபவர் வெளிநோயாளர் பிரிவு பகுதிக்கு சென்றால் அங்கே இலகுவாக மருந்துகளை கட்டுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அது தவிரவும் அவர்கள் வசிக்கும் பகுதி
அண்மையில் இருக்கின்ற சிறிய வைத்தியசாலைகளும் மருந்துகளை கட்டி கொள்வதற்கான வசதிகளை செய்யும்படி நாங்கள் மாகாண சபையையும் கேட்டிருக்கின்றோம். சிறிய வைத்தியசாலைகளும் கட்டாயம் அதை செய்ய வேண்டும். இதற்கு முன்னர் பேசப்பட்ட பல சர்ச்சைகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாக கூறினீர்கள். தற்பொழுது ஏதாவது விடயங்களுடைய விசாரணை முறைப்பாடு செய்யப்பட்ட விசாரணைகள் அனைத்தும் விசாரணைகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன. அதற்கான மிக முக்கியமான விசாரணைகளுடைய முடிவுகள் இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த குற்றம் அல்லது தவறு ஒன்றை சுட்டி காட்டினால் நாங்கள் கட்டாயம் அதை அந்தந்த பகுதி விசாரணையாக அல்லது உள்ளக விசாரணையாக அல்லது வைத்தியசாலை சார்ந்த விசாரணையாக செய்து நாங்கள் அதற்கான அடிப்படை பரிகாரங்களை தேடிய வண்ணமே இருக்கின்றோம். யாழ் போதனா வைத்தியசாலை தன்னுடைய சமூக பொறுப்பு சார்ந்து எவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை இந்த வருடம் முன்னெடுக்க இருக்கின்றது? உண்மையில் நமது வைத்தியசாலைக்கு தினசரி 800க்கும் மேற்பட்டவர்கள் வெளிநோயாளர் பிரிவிலும் அது தவிர 1500 படுக்கைகளும் நோயாளிகள் இருக்கின்றார்கள். பல்வேறு கிளினிக்குகள் 2500க்கும் மேற்பட்டவர்கள் வருகின்றார்கள். இப்போது இருக்கின்ற இந்த வருடம் நாங்கள் வைத்தியசாலையினுடைய அவர்கள் இருக்கின்ற கட்டில்கள் மற்றும் அவர்கள் பாவிக்கின்ற தளபாடங்கள் அனைத்தையும் நாங்கள் சீர் செய்து புதிய தளபாடங்களையும் வாங்கி போதிய அளவு வசதிகளை ஏற்படுத்த இருக்கின்றோம். இது தவிர அவர்கள் எங்களுடைய வைத்தியசாலை 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கழிப்பறை வசதிகள் இருக்கின்றன. அவற்றை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். இது தவிர ஒரு 3 ஆண்டு திட்டம் ஒன்றை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதில் இந்த வருடம் நான் நினைக்கின்றேன் 6ஆம் மாதம் அளவில் ஒரு 10 மாடி கட்டிட தொகுதி ஒன்றை நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். அந்த 3 ஆண்டுகளின் பின்னர் அதில் பல விடுதிகள் அந்த பகுதிக்கு மாற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக இருதய சிகிச்சை பிரிவு, இருதய சத்திர சிகிச்சை பிரிவு மற்றும் மகப்பேற்று விடுதிகள் என அந்த பகுதிகளை நாங்கள் பொருத்தமான வசதிகளோடு அங்கே இயக்க முடிவெடுத்திருக்கின்றோம். அது தவிரவும் வைத்தியசாலை உட்புற பகுதியை உட்புற கட்டமைப்புகளை சீர் செய்ய பல்வேறு சிறிய அபிவிருத்தி திட்டங்களையும் செய்ய இருக்கின்றோம். இது தவிர நாங்கள் ஆளணிகளையும் அதிகரித்து கேட்டு ஒரு குறையின்றி இயங்குகின்ற வைத்தியசாலையாக இயக்க வேண்டும் என்ற நோக்கில் பல திட்டங்களை அறிமுகம் செய்ய. விழிப்புணர்வு சார்ந்து எவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது? விழிப்புணர்வை பொறுத்தளவில் பொதுமக்களுக்கு போதிய அளவு தகவல்கள் தாராளமாக கிடைக்கின்றன. அவர்கள் தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று அநியாயமான தற்கொலைகள். குறிப்பாக இளைஞர்கள் அல்லது தற்கொலை எண்ணத்தில் இருப்பவர்கள் கட்டாயம் இன்னொருவரிடம் ஆலோசனை, அதாவது தங்களுடைய சூழ்நிலைக்கான ஆலோசனையை பெற்று இந்த அவர்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் கோபம் அதை தவிர்த்து உயிரிழப்புகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறே அவர்களை பராமரிக்கின்றவர்கள், குறிப்பாக பெற்றோர்கள் அல்லது குடும்பத்தவர்கள் எல்லோரையும் ஒரே மனநிலையில் பார்க்காமல் யாருக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டு அதாவது தற்கொலைக்கு போவார் என்ற ஒரு காரணத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது குடும்பத்தில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும். உதாரணமாக ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனையில் மகன் கோவப்பட்டு திடீரென்று தற்கொலை செய்து கொண்டால் தந்தை மாத்திரமல்ல அந்த குடும்ப சந்ததியுமே பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகின்றார்கள். ஆகவே எமது பகுதிகளில் மன உளைச்சலுக்கு உள்ளான பலர் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களோடு நாங்கள் ஒரு விட்டு கொடுத்து அனுசரித்து குறைகளை கேட்டு கோவப்படாமல் அவர்களை
பராமரிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான இது. அதாவது தற்கொலைகள் இல்லை தற்கொலை முயற்சிகளை தடுக்க வேண்டும். இரண்டாவது நாங்கள் சொல்லக்கூடியது அநியாயமான இந்த வீதி விபத்துக்களில் இருந்து விடுபட்டு கொள்ள வேண்டும். இப்போது இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உலகத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டவர்கள். அநியாயமாக இந்த இளம் வயதில் மோட்டார் சைக்கிளில் விரைவாக சென்று ஆக்சிடென்ட் விபத்தை ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளுதல், அல்லது புதிதாக ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுத்து அதில் விரைவாக பிரயாணம் செய்து பிறப்பை ஏற்படுத்தி கொள்ளுதல், திடீரென்று நீந்தல் தெரியாமல் குளத்திலோ அல்லது கடலிலோ சென்று நீராடி உயிரிழப்பை ஏற்படுத்தி கொள்ளுதல், இவற்றை முற்றாக தவிர்க்க வேண்டும். ஏனெனில் ஒரு காலத்தில் போரிலே எமது இளைஞர்கள் இறந்து போனார்கள். இப்போது அநியாயமாக அவர்கள் கற்க வேண்டிய வாழ வேண்டிய வயதில் பலவற்றை இழந்து திடீர் உயிரிழப்புகளை உயிரிழப்பை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது தவிர அவர்கள் சுகதேகியாக இளைஞர்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அது இளைஞர்களாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம். ஆசிரியர் போய் பாடசாலை மாணவர்கள் கற்பிக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். அரச சேவையில் இருக்கின்றவர்கள் அல்லது தலைமைத்துவ பண்போடு இருக்கின்ற எல்லோரும் தங்களை முதல் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். தங்களை, அதாவது தங்கள் உடல்நலம், சுகநலம், தங்களுடைய குடும்பம், தங்களை பார்த்து மற்றவர்களுக்கு உதவும் மனநிலையில் இருக்க வேண்டும். மாறாக நாங்கள் எல்லோரும் நோயாளியாகி எல்லோரும் விபத்துகள் ஒன்றில் சிக்கிக்கொண்டு வைத்தியசாலைக்கு வந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்பதை தவிர்த்து கொள்ளலாம். போதைப்பொருள் சார்ந்து விழிப்புணர்வு திட்டங்கள் உண்மையில் இப்போது ஒரு பொதுவாக எல்லோரும் சந்தோஷமான ஒரு செய்தியாகவே இந்த போதைப்பொருள் கடத்துபவர்கள், பாவிப்பவர்கள் என்று பல்வேறு தரப்பினர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அதனுடைய விற்பனை குறைவடைந்துள்ளதாகவும் கேள்விப்படுகின்றோம். இது ஒரு போதைப்பொருள் அற்ற ஒரு நாடாகவே இருப்பதற்கு பொருத்தமானது. இது சின்ன நாடு. ஆகவே குறிப்பாக இளைஞர்கள் அல்லது இதனை பாவிப்பவர்கள் அல்லது இதில் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் ஒரு சொற்பகால இன்பம், அதாவது பாவிப்பவருக்கு சில நிமிடங்கள், சில மணித்தியாலங்கள் இதுதான் இன்பம். அவ்வாறே விற்பனை செய்கின்றவர்கள், பெரும் கடத்தலிலே ஈடுபடுபவர்களுக்கும் பெருமளவு பணம் என்பது அவர்களுக்கும் சொற்ப வாரங்கள், வருடங்கள் தான். ஏனெனில் அவர்களும் ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சந்ததியே இல்லாமல் போகின்றது. ஆகவே விற்பனையில் ஈடுபடுகின்றவர்களும் இது ஒரு நீதியான வியாபாரம் இல்லை, இதை முற்றாக கைவிட வேண்டும் என்ற மனநிலையிலே அவர்களும் பெற வேண்டும். ஆகவே இது போதைப்பொருள் அற்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும். ஏனெனில் ஒருவர் போதைப்பொருள் பாவித்தால் அவருடைய குடும்பம் பெரும் சீரழிவை எதிர்நோக்குகின்றது. அவ்வாறே ஒருவர் போதைப்பொருள் வியாபாரம் செய்தால் அவருடைய குடும்பம் சந்ததியும் பெரும் நாசத்தை எதிர்கொள்கின்றது. ஆகவே இது திட்டத்தெளிவான உண்மைகள். பலருக்கு என்ன நடந்தது தெரியும். பல வருடங்கள் சிறையை அனுபவிக்கின்றார்கள் வாழ வேண்டிய வயதில். ஆகவே இந்த போதைப்பொருள் பாவனையும் போதைப்பொருள் விற்பனையும் படிப்படியாக இல்லாதொழிக்க ஏனையவர்களும் பாடுபட வேண்டும். அதாவது வைத்தியர்களாகிய நாங்களும் ஏதாவது எங்களால் முடிந்தவற்றை அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றோம். இதை செய்ய வேண்டாம் என கூறுகின்றோம். இதற்கான அடிப்படை பற்றி வடிவாக கூறுகின்றோம். ஏனெனில் போதைப்பொருள் பாவனையானவர் திடீரென்று அவருடைய மிக எதிர்காலத்தில் நோயாளியாகி விடுவார். பாவிப்பவர் நோயாளியாகினால் அவர்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். ஆகவே போதைப்பொருளற்ற சமுதாயம் ஒன்று. அதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் யாழ்ப்பாண வைத்தியசாலை ஏதாவது ஈடுபடுறதா? பாடசாலை மட்டங்களில் பாடசாலை மட்டங்களில் நாங்கள் கடந்த வருடங்களில் செய்திருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் செய்ய முடியும். ஆனால் பல்வேறு நிறுவனங்களும் இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவ்வளவு நேரம் எங்களுடைய நேர்காணல் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.